கார்த்தி ஒய்ஃப் தான் ரேவதி. ஆனா அவங்க ஃபேமிலில ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த அவங்க அம்மாவும் சித்தியும் மறைச்சு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. அவங்க அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கைலாம் கூட வச்சுட்டு போனாங்க. அம்மா, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. என் மானத்தை காப்பாத்தி என்னை இங்க கூட்டிட்டு வந்தது கார்த்தி அண்ணன் தான். அவர் இல்லனா இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. அந்த தங்கமான மனுஷனுக்கு நம்ம துரோகம் பண்ண கூடாதுமா. வாங்க, நாம இப்பவே போய் ரேவதி விஷயத்துல நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம். ராதிகா, நீ நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் உண்மையை சொல்லிட முடியாது. அந்த சந்திரகலா ரொம்ப மோசமானவ. நாம இப்படி ஒரு ஐடியால இருக்குன்னு தெரிஞ்சாலே அவ நம்மள வாழவே விட மாட்டா. அம்மா, நான் ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ நம்மள பத்தி பேசிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் வா, அவங்க வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லுவோம். மா, உன்னதான் கூப்பிடுற, வாமா. சரிம்மா, நீ வரலனா என்ன? என் உயிரை காப்பாத்தின அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். இப்பவே போய் அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். ரேவதியையும் கார்த்தி அண்ணனையும் நான் சேர்த்து வைக்க போறேன். ராதிகா, நில்லு. விடுமா ராதிகா, நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப போய் நீ உண்மைய சொன்ன அது என் ப்ரொஃபஷனுக்கே ஆபத்தாயிடுமா? அப்புறம் நம்ம நடுத்தழுக்கு வந்து நிக்கணுமா? வேணாமா, பேசாம இங்கே இருந்துரு. நீ என்ன சொன்னாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நீ வராட்டி கூட நடந்த உண்மையை நான் சொல்லதான் போறேன். அம்மா, அம்மா, கதவு திறமா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கதவு திறமா. அம்மா, அம்மா, ஏமா இப்படி பண்ற? என்ன மன்னிச்சிரு ராதிகா. ஒரு அம்மாவா நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் உன் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். அதான் வேற வழி இல்லாம உன்னை லாக் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. சொன்னா கேளு, கதவை திறமா. அம்மா, அம்மா. என் போனையும் எடுத்து வச்சுக்கிட்டு கதவையும் லாக் பண்ணி என்ன அடைச்சு வச்சுட்டா உண்மை வெளியே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லம்மா. நீ பாவம் என்ன நினைச்சு பயப்படுற. ஆனா நான் உன் பயத்தை பார்த்து வளர்ந்தவ. எனக்கு யார் மேலயும் எந்த பயமும் இல்ல. இவ வர பசி தாங்க மாட்டா. ராதிகா, உன் கோவம் உன் வயசு கொடுக்கற தைரியத்துல வருது. ஆனா என்னோட பயம் சந்திரகலா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதால வந்தது. உன்கிட்ட சொல்லி எப்படி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவளை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு பாப்போம். யார் நீ?
எதுக்காக இவ்ளோ அவசரமா எங்க வீட்டுக்குள்ள ஓடி வர? நீங்க யாரு? ஓ, நான் யாருன்னு சொன்னாதான் மேடம் யாருன்னு சொல்வீங்களோ? அம்மா சொன்ன லேடி இவங்களா தான் இருப்பாங்களோ? இவ்ளோ ரூடா பேசுறாங்க. நீ தானே அந்த டாக்டர் பொண்ணு ராதிகா? ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க தான் ரேவதியோட சித்தியா? டாக்டர் பொண்ணாச்சே, அதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்க. இங்க பாரு, இந்த இடத்த விட்டு நீ உள்ள போய் விஷயத்த சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. சொன்ன உன் அம்மா டாக்டராவே இருக்க மாட்டாங்க, புரியுதா? பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் சொல்றத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. உன் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. உன்னை தேடி அவங்க இங்கதான் வராங்க. ஒழுங்கு மரியாதையா இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடு. என்ன மிரட்டுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன்? உங்க வீட்டு பொண்ணுக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை மறைச்சிட்டு அவங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிற நீங்களே தைரியமா இருக்கும்போது நடந்த உண்மைய அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வந்த எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒழுங்கா வழிய விடுங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அவ என் அக்கா பொண்ணு. அவளோட வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தம் இல்லாம நீ இங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. லாஸ்டா ஒரு டைம் கேக்குறேன், வழி விடுறீங்களா இல்லையா? உன்னெல்லாம் உள்ள விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போடி வெளியில. தள்ளுங்க. ஐயோ, ஏய். அவ ரேவதி ரூமுக்கு போக கூடாது. அவ மட்டும் போனா மொத்த காரியமும் வீணா போயிடும். இப்ப என்ன பண்றது? இவளோட அம்மா வரால, வரட்டும். அவளை வச்சு ஒரு வழி பண்ணிடலாம்.